ஹலோ கைஸ், இன்னைக்கு ஷேடோ மான்வாவோட எபிசோட் 99 தான் பார்க்க போறோம். ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். இதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி ஏகப்பட்ட எபிசோட்ஸை போட்டிருப்போம், மறக்காம அதையும் செக் பண்ணுங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்துல நம்ம ஷேடோவும் யோசிக்கிறான். நம்ம ஷேடோக்கு இப்போ டவுட்டா இருக்கு, ஏன்னா தியடோரோட பாடியை அப்படியே ஆளு விட்டு வந்திருப்பான். இதனால ரெசரெக்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு தான் யோசிப்பான். இதனாலே அந்த ரெண்டு பொண்ணுங்க கிட்டயும் காட் ஆஃப் வார் அந்த கில்ட பத்தி ஆளு கேக்குறான். அங்க விஸ்பு இப்பதான் அந்த கில்ட பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த கில்டோட ஹைட் அவுட், அதோட பேரு கிரிம்சன் ஸ்லாட்டர் ஹவுஸ் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும். அது ஃபேக்டரியோட ஒரு அண்டர் கிரவுண்ட் ஏத்துல லொக்கேட் இருக்கு. பாஸ், ஆனா நீங்க போக போறீங்களா என்ன? ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்க டீம் வந்து போச்சு. அந்த இடம் முழுக்க ஏகப்பட்ட ட்ராப்பும் டிஃபென்ஸ் ஃபெசிலிட்டிலாம் ரொம்ப ஹையா இருக்கு. அங்க டிஃபென்ஸை உடைக்க ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அவங்க ஓடி போறதுதான் மிச்சமா இருக்கும். உடனே நம்ம ஷேடோவும் இப்போ உண்மையை கண்டுபிடிக்கணும்னா வேற வழியே இல்ல, நம்ம போறோம், அந்த கில்டுல இருக்க ஒரு பர்சனை பிடிக்கணும், பிடிச்சிட்டு அவனை வச்சே எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம கறக்கணும். இதுக்கப்புறம் அந்த கிரிம்சன் ஹைட் அவுட்டை நோக்கி சீன் அப்படியே வரும். இதுக்கு முன்னாடி ஒரு பர்சனோட கேங்கு ஏகப்பட்ட ஆளுங்களை கொண்டு இருப்பான்ல, அவன் ஏதோ ஒரு பர்சனை அங்க மீட் பண்ண வந்திருக்கான். அந்த பர்சனும் கேக்குறான், ஆமா என்ன ஆச்சு, என்னோட இன்ஃபர்மேஷன் அது உங்களுக்கு பயன்பட்டதா இல்லையா? உன் இன்ஃபர்மேஷன் இண்டேட் பவர்ஃபுல்லா தான் இருந்துச்சு, ஏன்னா நீ சொன்ன மாதிரியே கரெக்டா அந்த நொடி ஷேடோ அங்க அப்பியர் ஆனா. உன்னோட இன்ஃபர்மேஷன் ஒண்டி அங்க இல்லைன்னு வச்சுக்கோயேன், இப்போதைக்கு நாங்க எல்லாருமே மொத்தமா இறந்து போயிருப்போம். இப்போ அந்த பர்சன் அந்த டிவினேஷனை பத்தி அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். டிவினேஷனோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், பிளாக் டிராகன் நைட்டு குவைட்டா வருவாங்க. லக்கி ஒன்ஸா இருக்கிறவங்க ஷேடோவை ஃபாலோ பண்ணி ஷெல்டரிங் பிளேஸுக்கு போவாங்க. அந்த ரெட் கலர் ஸ்டார் அது இன்னமும் இன்டென்ஸ் ஆகுது. அந்த டூம் ஸ்டாரு கண்டிப்பா இந்த உலகத்துல இறங்கும். எப்போ அது இறங்குதோ இந்த உலகத்துல இருக்க ஒரு டார்க்னஸையும் மொத்தமா அது கட் ஆஃப் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன, ப்ராஃபஸி சொன்னபடி நம்ம லார்ட் சொன்ன விஷயமும் உண்மையாகும். அவனோட கண்ணை பார்க்கும் போதே தெரியுது, அந்த காவ் அந்த பர்சனோட கண்ட்ரோல்ல தான் ஆள் இருக்கான். நம்ம லார்ட் சொன்ன மாதிரி ஆச்சுன்னா அவ்வளவுதான், கம்ப்ளீட்டா நம்ம ஷேடோவை நம்மளால கொல்ல முடியும். இப்போ ஷேடோ தான் இந்த டாஷியாவுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கான். இப்போ ஷேடோவே இல்லாம டாஷியா ஒண்ணுமே இல்ல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம லார்டு எம்சிடி கூட சேர்ந்து மொத்தமா இந்த கிரேச்சியாவை விரட்டி அடிப்பாரு. ஷேடோவை நம்ம லார்டு விடுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, ஏன்னா தியடோரை கொன்னதும் அவன் தான். ஷேடோ ஜஸ்ட் வெயிட் பண்ணு, டைம் வரும்போது எல்லா டிப்டும் ரீபே ஆயிடும். ஆனா இப்பயும் அந்த 3 பேர் மேல என் கோவம் அடங்கவே இல்ல. முக்கியமா அந்த பெயிண்டிங் பொண்ணு, அவளையும் நான் கொல்லாம விட மாட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஆபீசரு, அவன் மூலமா என் காலும் கையும் போச்சு. அதுக்கப்புறம் ஜாங்கை அபிஷியலா இருக்கிற அந்த அண்ணு, அந்த பொண்ணையும் நான் கிழிச்சு போடாம விட மாட்டேன். அங்க இதை கேட்கிற மத்தவங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க. எனக்கு புரியுது உனக்கு எந்த அளவுக்கு அவங்க மேல வெறி இருக்குன்னு, ஆனா ஸ்டில் இப்பயும் சில பல விஷயம் வந்து எனக்கு புரியாம இருக்கு. அதாவது இந்த டிவினேஷன்லாம் பண்றது நம்ம தியோடோர் அவருதான். நம்ம தியோடோரு இப்பதான் ரீசெண்டா நம்ம ஷேடோ மூலமா இறந்து போனாரு. அப்படி இருக்கும்போது இப்ப யாரு டிவினேஷனை பண்ணிருக்கா? இந்த ப்ராஃபஸி எல்லாமே அப்போ உண்மையாகுமா? ஸ்டில் இப்பயும் எக்ஸிஸ்ட் ஆகுதா என்ன? ஏன்னா உனக்கே தெரியும் நண்பா, இந்த மாதிரி நான் எந்த அளவுக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கேன்னு. அதனால நான் செக் பண்ண ஆசைப்படுறேன், இந்த ப்ராஃபஸி உண்மையா இல்லையான்னு. அப்படி உண்மையா இருந்தா நான் கண்டிப்பா உன் கூட கோஆப்ரேட் பண்ணவும் தயாரா தான் இருக்கேன். ஆனா ஒரு சைடு எனக்கு ஓ மேலேயும் டவுட்டா இருக்கு. ஏன்னா திடீர்னு எங்களை பயன்படுத்தி நீ அந்த எம்சிடிக்கு போயிட்டனா, அதனால எல்லாத்துக்குமே ஒரு சாலிடான எவிடன்ஸ் வந்து எனக்கு வேணும்பா. எனக்கு புரியுதுடா நீ எதுக்காக இந்த அளவுக்கு என் மேல டவுட் பண்றேன்னு. ஸ்டார்டிங்ல அவரை மீட் பண்ணும் போது உன்னமா தான் எனக்கும் ஏகப்பட்ட டவுட்ஸ் இருந்துச்சு. ஆனா அவரை மீட் பண்ணக்கு அப்புறம் எல்லா டவுட்டுமே எனக்கு சால்வ் ஆயிடுச்சு. இப்போ நான் பண்ண போற விஷயத்த நல்ல கண்ணை தோந்து பாரு. ஆளு கேட்ட ஒரு கார்டு இருக்கு, அதை வச்சுக்கினே ஆளு சொல்றான், இப்ப பாரு யூஎஸோட எம்சிடி, அந்த சிட்டிக்கு நான் திரும்பவும் போக போறேன். அந்த கார்டு ஆக்டிவேட் ஆன அத்தனுடைய அந்த காவ் அந்த பர்சன் அப்பியர் ஆகுறான். அப்பனா இது உண்மையிலேயே தியடோரோட ஸ்கில் தான். அப்பனா அவரால் பேசப்பட்ட அந்த மாஸ்டர் அது வந்து நீங்க தானா? அங்க ஆளு கேட்டா ஒரு கால் வரும், வேற யாரு, அதே பர்சன் தான். ஆளு இப்ப கரண்டா எம்சிடில அங்க இருக்கான். அதை பாக்குற இந்த பர்சன் ரொம்ப ஆச்சரியமாகறான், ஏன்னா இவனுக்கும் எம்சிடிக்கு போகணும்னு ஆசை. ஆனா என்ன ஒண்ணு, இப்ப எம்சிடிக்கு யாராலையுமே போக முடியாது. இதனால ஆளு அழுவ ஆரம்பிக்கிறான், அடே எப்பரா நீ இதை பண்ண, எனக்கு நானும் எம்சிடிக்கு வரணும், இது இது வந்து சிம்பிளி ஒரு மிராக்கிளா இருக்கு. அங்க இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த காவ் அந்த பர்சன் தானே. இதனால எல்லாருமே முட்டி போட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க, தயவு செஞ்சு எங்களையும் எம்சிடிக்கு உங்களால அனுப்ப முடியுமா? நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் பண்ண நாங்க தயாரா இருக்கோம். நாங்க சாகுற வரைக்கும் உங்களை ஃபாலோ பண்ணுவோம். ப்ளீஸ் எங்களை எம்சிடிக்கு சென்ட் பண்ணுங்க. இதுதானே அங்க காவுக்கும் வேணும். காவு உடனே அங்க மேனிபுலேட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப அவ்வளவுதான், இவங்க வேலை என்ன, நிறைய பேரை
கொல்லணும், எக்ஸிகியூஷனரை சமன் பண்ணணும். அதுதான். அத ஆரம்பிக்க வைப்பான். அவ்வளவுதான் அவங்க கண்ணெல்லாம் ஒரு மாரி ரெட்டா மாறும். கொல்லணும், கொல்லணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு வெறியும் வரும். இந்த டைம்ல தான் நம்ம ஷேடோ, அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு வேற ஒருத்தனும் இங்க வந்திருக்காங்க. இப்ப கரண்டா வந்திருக்க இடமும் இப்ப அந்த காவு மத்தவங்களா இருக்காங்கல்ல, அந்த ஹைட் அவுட் இருக்கிற அதே இடம் தான். பாஸ் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா எஸ்பெஷலி இங்க ஏகப்பட்ட ட்ராப் இருக்கு. இவங்க வேணும்ட்டுனே இந்த ப்ரொடெக்டிவ் பேரியர் அதை ஆக்டிவேட் பண்ணாம வச்சிருக்காங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேர் வருவாங்க, லூசு மாதிரி ட்ராப்ல மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் இதை பண்ணிருக்காங்களே. இதே மாதிரி தான் போன வாட்டியும் நாங்க ஏகப்பட்ட ஆளுங்க உள்ள போனோம். எந்த அளவுக்கு நாங்க வேகமா வந்தோமோ அந்த அளவுக்கு வேகமா இறந்து போயிட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய லார்ஜ் நம்பர் ஆஃப் ட்ராப் வந்து இங்க இருக்கு. நம்மளே இந்த டைம்ல ஒசிரஸ வச்சு இந்த இடம் முழுக்க ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுலயே ஷேடோவுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியல, உள்ள வந்து ஒரு கோர் வந்திருக்கு. அது யாரு கிட்ட வருதோ அவங்க கிட்ட இந்த ஓனர்ஷிப் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த ட்ராப் மத்த விஷயம் இதெல்லாம் தன்னால அங்க டிசப்பியர் ஆயிடும். நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் போறேன். ஆனா பாஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா உள்ள நீங்க யோசிக்காத அளவுக்கு ஏகப்பட்ட ட்ராப் இருக்கு. போன வாட்டி எங்க கேங்கே போய் சஃபர் ஆச்சு. அதனால நான் உள்ள வரேன். இதுக்கு முன்னாடியே நான் போயிருக்கேன். ட்ராப் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். ஆமா பாஸ் ஷேடோ, இவங்க சொல்ற விஷயமும் கரெக்ட் தான். சரிப்பா தம்பி, எல்லாமே ஓகே தான். ஆனா நீ வர வேணாம். நம்ம ஷேடோ எதுக்காக இந்த பர்சன் கிட்ட இப்படி அங்க சொல்ல இருக்கானா, இதுக்கு முன்னாடி அவன் வர வழியில அங்க சொல்லியிருப்பான், நான் ஒரு அன்லக்கியான பையன், என் கூட யாரு வந்தாலும் உயிரோட இருக்க மாட்டாங்க, இறந்து போயிடுவாங்க, அப்படி இப்படிலாம் சொல்லியிருப்பான். இதே மாதிரி தான் போன வாட்டி அவங்க ஆயிருக்கும். அதனாலேயே நம்மளால சொல்றான், இந்த மாதிரி நீ வர வேணாப்பா, ஏன்னா நீ ஒரு அன்லக்கி காயா இருக்க. இப்போ உன் மூலமா என்னோட லக்கும் பேடா மாறிச்சுன்னா அது இன்னமும் தான் பிரச்சனை ஆயிடும். அட பாஸ் ஷேடோ, நீங்க அப்படி சொல்ல வேணாம். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்க அதெல்லாம் ஜோக் பண்ணாங்க, மத்தபடி எதுவும் இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி என் லக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு பேட் இல்ல தெரியுமா. ஏன்னா நல்லா யோசிங்க. ஏன்னா அப்படி இருக்கும்போது எப்படி இந்த கேம்ல இந்த அளவுக்கு என்னால சர்வே பண்ண முடியும். சரி ஏதோ ஒண்ணு, கேர்ஃபுல்லா இருங்க. இதுக்கப்புறம் இவங்க உள்ள வர ஆரம்பிக்க அந்த மொட்டைக்கு யாரோ ஒருத்தங்க வராங்க அப்படின்னு அங்க தெரியுது. இன்க்ரூடரா அப்படின்னு ஆளும் ஆச்சரியம் ஆகுறான். உடனே காவும் கேக்குறான், அம்மா என்ன ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? அது யாரோ ஒருத்தங்க எங்க ஹைட் அவுட்டுக்குள்ள வராங்கன்னு நினைக்கிறேன். ப்ராபப்ளி இதுக்கு முன்னாடி வந்து அந்த அத்தாரிட்டிஸ் அவங்களா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வந்து சாவட்டும். ஆனா ஒரு சைடு எனக்கு டவுட்டா இருக்கு, பாசிபிளி இது ஷேடோவா இருந்தா அப்புறம் என்ன ஆகும்? என் ட்ராப் ஷேடோ மேல ஒர்க் ஆகுமா? சார் உங்ககிட்ட டிவினேஷன் அதுக்கான பவர் வந்து இருக்குல்ல, கொஞ்சம் ஃபியூச்சர் வந்து சொல்ல முடியுமா? அதாவது டிவினேஷன் பண்ணி. உடனே ஆளும் டிவினேஷன் அங்க பண்ண ஆரம்பிப்பான். இதுக்கு முன்னாடி என்ன போட்டுச்சோ அதே விஷயம் தான் இப்பயும் போட்டிருக்கு. இதனால ஆளுக்கு புரியல. ஆமா எதுக்காக இது சேம் அப்படியே இருக்கு. அங்க காவும் இப்பதான் அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான், டிவினேஷன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் விஷயம் அங்க ஃபுல்ஃபில்லே ஆகல. அது இன்னமும் மாறாதனால இன்னமும் இந்த விஷயமும் மாறாம தான் இருக்கு. அதனால உன்னோட ஃபேட்டும் இன்னமும் சேமா இருக்கு. அங்க இதை கேட்கிற மொட்டைக்கு அங்க இதுலயே அங்க புரியுது. அப்பனா இதுல ஷேடோ பத்தி மென்ஷன் ஆயிருக்கு. அப்ப இங்க வர இன்க்ரூடர் அவனும் ஷேடோன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு ரெட் ஸ்டார் இங்க அப்பியர் ஆகும் அப்படின்னு போட்டுச்சு. அப்போ அதுக்கு ரீசனும் நான் தானா? நான் என் உடம்பு ரெட் கலர்ல பயங்கரமா க்ளோ ஆகுது. நாங்க இருக்கிற இந்த இடம் கிரிம்சன் ஸ்லாட்டர் ஹவுஸ். அதுக்கேத்த மாதிரி எல்லா டிஸ்கிரிப்ஷனும் பயங்கரமா மேட்ச் ஆகுது. ஷேடோ இங்க வருவான், நான் தான் டார்க்னஸா ஷேடோவை ட்ராப்ல போட்டு முடிப்பனா இப்படின்னு ஆளு யோசிக்கிறான். ஆனா அவனுக்கு தெரியல இதனால அவன் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு. அங்க காவும் வந்துட்டு சரி ஏதோ ஒண்ணு கரெக்டான டைம் வரும்போது நான் திரும்பவும் இங்க அப்பியர் ஆவேன், வரட்டா இப்படின்னு ஆளு டெலிபோர்ட் ஆகுறான். இதுக்கு முன்னாடியே ஒரு பர்சன் இருந்திருப்பான்ல, அந்த பர்சனும் இங்க வரான். ஹேய் நீ திரும்ப வந்துட்டியா? அங்க ஆளு எம்சிடில ஹாயா இருந்திருப்பான். என்னடா இது திரும்ப வந்துட்டோமா அப்படின்னு கஷ்டமா இருக்கு அவனுக்கு. ரொம்ப எம்சிடிக்கு போறது ஒரு கஷ்டமான விஷயம் தான் போலியே இப்படின்னா அந்த பர்சனும் அங்க யோசிக்கிறான். முன்னாடியே அந்த மொட்டையும் ஹேய் வாப்பா வந்துட்டியா, வா நீ சொன்ன அந்த ப்ராஃபஸியை நம்ம முழுமையாக்கலாம், ஷேடோ இங்க வந்திருக்கான். ஷேடோன்னு ஒரு வார்த்தையை கேட்டோடனே ஆளுக்கு சுத்தமா அல்ல, ரொம்ப பயந்து போயிடறான். ஐயோ இவன் என்ன சொல்ல இருக்கான்னு. இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஷேடோ நோக்கி வரும். அவங்க எல்லாருமே ஒரு ட்ராப்பை நோக்கி போறாங்க. அந்த சின்ன பொண்ணுக்கு அதை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதை வச்சு ஈஸியாவே அவங்களும் கிராஸ் பண்ணி போறாங்க. அங்க நெக்ஸ்டா இன்னொரு ஒரு ட்ராப்பும் இருக்கு. அங்க நம்ம ஹீரோ வந்து கேக்குறான், அப்படி நம்ம தெரியாதனமா வேற இடத்துல காலை வச்சா என்ன ஆகும்? உடனே அவ கல்லு தேறிடா. அட் அ டைம்ல ஏகப்பட்ட நீடில்ஸ் வந்து கீழே இருந்து அப்பியர் ஆகும். நம்மளோட கதையும் இங்கே மொத்தமா முடிஞ்சிடும். ஆனா அந்த கல்லு அந்த சேஃபான இடத்துல பட்டு வேற ஒரு இடத்துல படும். ஆனா அதனால பெருசா அங்க எதுவுமே ஆகல. இத பாக்குற நம்ம ஹீரோ வந்து கேக்குறான், ஆமா என்னப்பா எதுவுமே ஆகல? தெரியல, இங்க கண்டிப்பா ட்ராப் வந்து இருந்துச்சு, என்ன ஆச்சு? ஏன்னா இதுக்கு முன்னாடியே 6 வாட்டி நான் இறந்து போனேன் இதே இடத்துல. அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல, லூசு மாதிரி அங்க இங்கன்னு குதிக்கிறான். அங்க அன்லக்கி காயா இருக்கிற அந்த பையனும் ஷேடோ கொஞ்சம் எங்க மேடம் வந்து கண்டுக்காதீங்க, இவங்க வந்து இப்படிதான் அப்பப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவாங்க, நம்ம வந்து போலாம். இதே மாதிரி இவங்க போகும்போது அந்த அன்லக்கி காய் தெரியாதனமா ஒரு ட்ராப் மேல காலை வைக்க அவ்வளவுதான், ட்ராப் அங்க ட்ரிகர் ஆகுது. அங்க பின்னாடி வந்த அந்த சின்ன பொண்ணு அவளோட கதையும் அவ சொன்ன மாதிரி மொத்தமா அங்க முடியுது. அங்க இத பாக்குற அந்த பையனுக்கும் சுத்தமா இல்ல, எப்படா இந்த ட்ராப் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னு தான் யோசிக்கிறான்.
நம்ம ஷேடோவுக்கு அங்க தெரியுது இந்த மாதிரி ட்ராப்பை அவங்க மாடிஃபை பண்ணி மொத்தமா மாத்திட்டாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ட்ராப் எல்லாம் வேற, இப்போ இருக்கிறது கம்ப்ளீட்டா வேற. போன வாட்டி வந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இப்போ ஒண்ணுமே இல்ல, வேஸ்ட் தான். அதனால நம்மளா முன்னேறி போறதுதான் நல்ல விஷயமா இருக்கும். அங்க மேல இது எல்லாத்தையுமே ஒரு 2 கண்ணு வந்து பாக்குது. வேற யாரு? அந்த மொட்டையோட கேங் தான். அவங்களுக்கு என்னன்னா நம்ம ஷேடோவை அங்க பிடிக்கணும், அதுக்காக தான் வெயிட் பண்ண இருக்காங்க. கரெக்டா ஒரு பொசிஷனுக்கு வந்தோடனே ஒரு பட்டன் அங்க பிரஸ் பண்ண அவ்வளவுதான், நம்ம ஷேடோவும் அந்த பையனும் வசமா அதுல மாட்டிக்கிறாங்க. அந்த பையனுக்கு பயங்கர பயமா இருக்கும், கத்தின்னு கீழே வருவான். ஆனா நம்ம ஷேடோ இப்பயும் சீனா தான் வரான், ஆளுக்கு பயம்னு ஒண்ணு இல்லவே இல்ல. இதே மாதிரி பொத்து நாலு கீழே விழுறான், ஷேடோவும் அங்க கீழே வந்துடுறான். ஆனா என்ன இடம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. மேல ஏகப்பட்ட சிரிக்கிற சவுண்டும் கேக்குது. ஷேடோ, நான் யோசிக்கவே இல்ல நீயா வந்து இப்படி என்கிட்ட மாட்டிப்பன. அங்க வித்தியாசமா ஒரு பர்சனும் வரான். ஆளு வந்துட்டு, உன்னை பத்தி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன் ஷேடோ, நான் அதனால தான் உன்கிட்ட வந்திருக்கேன், ஒரு கேமை ப்ளே பண்ணலான்னு. கேம் விளையாட நீ ரெடியா இப்படின்னு ஆளு கேட்க இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் இந்த பர்சன் யாரு, மத்தவங்கலாம் எங்க இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கே டவுட் இருக்கும், இந்த ஷாயு அதுக்கப்புறம் ஷேடோ கில்டுல இருக்க அந்த பொண்ணு அவங்களாம் எங்க போனாங்கன்னு. எனக்கும் அதே டவுட் தான் இருந்துச்சு. ஆனா சாப்டர்ஸ் போக போக பொறுமையா உங்களுக்கே என்ன விஷயம்னு புரியும். ஜஸ்ட் கண்டினியூவா பாருங்க. சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.